என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. அப்பாடா, ஒரு வழியா இந்த ஊரை விட்டு கிளம்ப போறோம். அதுவே எனக்கு பாதி நிம்மதிடா. ஏன்டா சக்தி அப்படி சொல்ற? எவ்வளவு அழகான கிராமம். இந்த ஊர் உனக்கு பிடிக்கலையா? டேய், அழகெல்லாம் சும்மா டூர் வந்து சுத்தி பார்த்துட்டு போறதுக்கு சரிதான். ஆனா இங்கேயே இருக்கணும்னா அது எப்படி முடியும்? அதுலயும் கதிரனா மாதிரி இங்க நல்ல வீடு இருக்கு, வசதி இருக்குன்னா இருந்துக்கலாம். அதுலயும் இப்ப ஒன்ன மாதிரி வீடும் இல்ல, வேலையும் இல்ல, இங்க வந்து இருக்க போறேன், இங்க இருக்கவங்களுக்கு வைத்தியம் பார்க்க போறேன்னு சொன்னது ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டுண்டா. என்ன முன்னாடி மாதிரி ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்னு சொல்லி இந்த ஊர் மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுன்னு நினைச்சியா? இப்ப அப்படி இல்ல. இங்கே இருக்கணும்னா அதுக்கு காசு வேணும். இந்த ஊர் மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து கிடைக்கிற 5-10 காசுல தான் குடும்பம் நடத்தணும்னா அப்புறம் நீ குடும்பம் நடத்தினா மாதிரி தான். டேய், இப்ப ஐஷோட அம்மா அப்பா மனசு மாறவே மாட்டாங்க. நீங்க இங்க இருக்கிறதே வேஸ்ட், இங்க இருந்து கிளம்புங்கன்னு கதிரண்ணா சொன்னதுனால மட்டும்தான் இப்ப வேற எங்கேயாவது போலான்னு முடிவு பண்ணேன். இல்லைன்னா நான் இங்கே இருக்கலான்ற முடிவுல தாண்டா வந்தேன். இனி ஒருவேளை இங்க இருந்து ஐஷோட அம்மா அப்பா மனசை மாத்த முடியும்னா இங்க இருந்து நீ சொல்ற மாதிரி கிடைக்கிற 5-10 காசுல தான் குடும்பம் நடத்தணும்னா அதுக்கும் நான் தயாரா தான் வந்தேன். நீ எல்லாத்துக்கும் தயாரா தாண்டா வருவ. ஆனா ஐஸ்வர்யாவும் சேர்ந்து உன் கூட கஷ்டப்படணும், அதை மறந்துடாத. என்ன கூட விடுங்கண்ணா, இவரால இங்க இருக்க முடியுமா? அங்க பெரிய வீடு, ஹாஸ்பிட்டல்னு ஏசி ரூம்லயே இருந்தவர் இங்க வந்து இங்க மரத்தடியில உட்காந்து மத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறேன்னு சொல்றாரு. அப்படியெல்லாம் இவரால இருக்க முடியுமா? இருக்கணும்னு நினைச்சா இவனெல்லாம் இருந்துருவான். ஆனா அதெல்லாம் யாரு பாக்குறது? அப்படி இங்க இருந்து கஷ்டப்படணும்னு உனக்கு எந்த அவசியமும் வரல. அதனால வெளியே எங்கேயாவது டவுன்ல போய் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல நல்ல வேலையை பார்த்துட்டு ஒரு வீடை பார்த்து செட்டில் ஆகுற வழியை பாரு. என்ன பாருங்கிற? அப்ப நீ வரல? வராங்க, எல்லா இடத்துக்கும் உன் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. டேய், கையில சமாதானப்படுத்தணும்டா. அவன் அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போய் 3 நாள் ஆச்சு. இப்ப வரைக்கும் இந்த டென்ஷன்ல ஒரு போன் கூட பண்ணி பேசல. உன்னை யாரா பண்ண வேணாம்னு சொன்னா? போன் பண்ணி பேசுற மாதிரி தானே இருந்துச்சு இங்க எல்லாம். போன் பண்ணிருந்தா அவன் போன்லயே காரி துப்பி இருந்திருப்பான். போன்ல எல்லாம் அவளை சமாதானம் பண்ண முடியாதுடா, நேர்ல தான் சமாதானம் பண்ணணும். இங்க பக்கத்துல தானே அவ வீடு. இப்ப நான் உன் கூட எங்கேயாவது வந்தேன்னு வச்சுக்கேன், திரும்ப வீடெல்லாம் பார்த்து எல்லாம் சரி பண்ணிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடும். அப்புறம் அவ இன்னும் ரொம்ப கோவப்பட்டுருவா. அதனால நான் போய் அவளை சமாதானம் பண்றேன். நீ போய் எங்க இருக்க, என்ன ஏது வீடெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கூப்பிடு. இல்ல தனியா போக கஷ்டமா இருக்கு, நானும் கூட வரணும்னா சொல்லு, நான் வரேன். டேய் வேணாண்டா, நீ போய் முதல்ல கையில சமாதானம் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். சரிடா, சரி பஸ் வந்துட்டோம், உங்களை பஸ் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் போறேன். அரவிந்த், நம்ம ஊருக்கு போகணும், ஞாபகம் இருக்கா? போலாமா? ஊருக்கு தானே. ஊர் எங்க போயிரு போகுது? அங்கதானே இருக்க போகுது. நம்ம ஊரு எப்ப வேணாலும் போலாம். இன்னைக்கு போகாம நாளைக்கு கூட போலாம். அரவிந்த், காலையிலேயே தீரன் அத்தையோட அனுப்பி வச்சுட்டு நம்ம சாயந்தரமா வரோம்னு சொன்னோம். இன்னைக்கு ஊருக்கு போகலன்னா அப்ப அத்தை கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஏன் உன் ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகுமா? என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாதா? என்னோட ஏதாவது ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான். அது சரி, நான் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு போய் சொன்னதுக்கு எனக்கு என்னமோ தண்டனை கொடுப்பேன்னு சொன்னீங்க. இப்ப நீங்க மட்டும் போய் சொல்லலாமா? ஏ குட்டிமா, போலீஸ் கிட்ட தான் போய் சொல்லக்கூடாது, போலீஸ் போய் சொல்லலாம். என்னது குட்டிமாவா? இது எப்பத்துல இருந்து? எனக்கு உன்னை ரொம்ப நாளாவே குட்டிமான்னு கூப்பிடணும்னு ஆசை. ஆனா நீ தான் என் பக்கத்துல வரும்போதெல்லாம் ஸ்ட்ரிக்டாவே இருப்பியே. அதனால எங்க குட்டிமான்னு கூப்பிட்டா என்ன திட்டிருவியோன்னு பயமா இருந்துச்சு. அதனாலதான் இவ்வளவு நாள் கூப்பிடாம இருந்தேன். அப்ப இப்ப பயம் போயிடுச்சா? அப்படி முழுசா போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கே. கொஞ்சம் கூட பக்கத்துல வந்தா முழுசா போனாலும் போயிடும். ஆசைதான். இது என்ன வீடு நினைச்சீங்களா? இது ரோடு. ரோடு தான்மா, எனக்கும் தெரியும். ஆனா இங்கதான் யாரும் இல்லையே. யாராவது வந்துட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வரமாட்டாங்க. இந்த ரோட்ல அவ்வளவா வண்டி எல்லாம் வராது. தெரிஞ்சுதானே இங்க நிறுத்தினேன். ஐயோ, எங்க இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் லவ் பண்ணா போலீஸ் தான் கண்டிக்கணும். ஆனா போலீஸே இப்படி பண்ணா நாடு உருப்பிட்ட மாதிரி தான். ஆமா ஆமா, இப்ப நம்ம 2 பேரும் இந்த ரோட்ல நின்று லவ் பண்றதுனாலதான் நாடு உருப்படாம போகுது பாரு. நாட்டை எல்லாம் அப்புறம் உருப்பட வச்சுக்கலாம். இப்ப கொஞ்சம் வேணுங்க. இப்ப யாராவது வந்தா அவ்வளவுதான். வந்தா என்ன பயமா? உங்களுக்கு பயம் இருக்காது. உனக்கு பயமா இருக்கா? பயமா இருக்குன்னா விட்டுருவீங்களா? விடுறதா? சான்ஸே இல்ல. பயமா இருந்தா இப்படி இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்தா பயம் போயிடும். என்ன பயம் போயிடுச்சா? போகலன்னா? போகலன்னா இன்னும் பக்கத்துல வருவேன். அப்ப போகல. ஏய் குட்டிமா,
கட்டுக்குள்ள நிற்காது தெரிந்த காலையை கட்டிவிட்டு கண் சேரிக்கும் சுந்தரியே, அக்கரைக்கும் இக்கரைக்கும் கடந்த வெள்ளத்தை கட்டியனை கட்டி வைத்த பைங்கிலியே, என்னில் நீ அடி உன்னில் நானடி, ஓ பைங்கிலி தினமும் என்னை குட்டிமா. தொட்டு. ஐயோ அரவிந்த், யாரோ வராங்க. யாரு? யாரும் இல்ல, சும்மா சொன்னேன். சும்மா சொன்னியா? ஆமா, நீங்க தான் யாரு வந்தாலும் பயம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதான் உங்களுக்கு பயம் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணேன். அடியே, நானே பெரிய கேடி, என்கிட்டயே உன் கேடி வேலையை காமிக்கிறியா? உன்னை இன்னைக்கு நம்ம ஊருக்கு போல, வண்டியை நேரம் நம்ம வீட்டுக்கு விடுறேன். காலையிலேயே போய் சொன்னதுக்கு வேற உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் பேலன்ஸ் இருக்கு. இப்ப வேற எனக்கு ஏமாத்திட்டல, எல்லாத்துக்கும் சேர்த்து வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன். ஐயோ அரவிந்த், வேணா அரவிந்த், தீரனை வேற அத்தையோட அனுப்பி வச்சுட்டேன். அவன் வேற நம்ம ரெண்டு பேரும் எப்ப வருவோன்னு காத்துக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்க கதிரண்ண அமுதானி எல்லாம் இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க. ஆதி நிலாவோட விளையாடிட்டு இருந்தா அவன் நம்மளையெல்லாம் யோசிக்க கூட மாட்டான். ஐயோ எங்க வேணுங்க, சொன்னா கேளுங்க. இன்னைக்கு நம்ம ஊருக்கு வரலன்னா அத்தை என்ன நினைப்பாங்க? நம்ம ஊருக்கு போலாங்க. இவ்வளவு நாள் நீ சொன்னதை தானே நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் சொல்றதுதான் நீ கேக்குற. அரவிந்த், எதுவும் பேசாத, வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஏன் காது கேட்காது. அம்மா, அம்மா குட்டி பாப்பா. ஆமா குட்டி பாப்பா தூங்குதுல்ல, அமைதியாரு. சரிம்மா. ஐயா ஐயா, இந்த டவுனுக்கு போற பஸ் போயிருச்சுங்களா ஐயா? இல்லம்மா போல, நாங்களும் அந்த பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்றோம். ஓ அப்படிங்களா ஐயா, சரிங்கய்யா. அம்மா என்ன கண்ணு? அம்மா டவுனுக்கு போனது எனக்கு 5 ரூபா சாக்லேட் வாங்கி தருவல்லம்மா? வாங்கி தரேன் கண்ணு, அங்க போனதுக்கு அப்புறம் தானே, அங்க போய் வாங்கி தரேன். அது வரைக்கும் சும்மா அதை கேட்காம அமைதியா நில்லு, சரியா? சரிம்மா. ஐயோ கண்ணு, என்னமாச்சு? ஐயோ இல்லம்மா, இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல, நம்ம ஆஸ்பத்திரிக்கு தானே போறோம், அங்க போனா சரியாயிடும். அம்மா அம்மா வலிக்குதும்மா. இல்லம்மா இல்ல, காலையில மருந்து சாப்பிட்டுருக்கல்ல, அப்படியெல்லாம் வலிக்காது. இரு இப்ப ஆஸ்பத்திரிக்கு போயிருவோம்ல, போனதும் சரியாயிடும். டி சக்தி, இந்த பக்கம் வா. அம்மா குழந்தைக்கு என்னாச்சுமா? நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றேன், நீங்க காலையிலேயே மருந்து கொடுத்துட்டேன்னு சொல்றீங்க. குழந்தைக்கு நெஞ்சு வலிக்குதுன்னா ஏதாவது கேஸ் ப்ராப்ளமா கூட இருக்கலாம். அதுக்கெல்லாம் இப்படி தோணுன மாதிரி மருந்தெல்லாம் கொடுக்க கூடாதுமா. ஐயோ இல்லைங்கய்யா, அவளுக்கு கேஸ் ப்ராப்ளம் எல்லாம் இல்லைங்கய்யா. அவளுக்கு ஏற்கனவே இதயத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? இதயத்துல பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அது வந்துங்கய்யா, அது என்னமோ சொன்னாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியல. ஆனா இதயத்துல பிரச்சனை இருக்கு, அதனால குழந்தைக்கு இதயத்துக்கு போற ரத்தம் எல்லாம் கொஞ்சம் தடைப்படுதுன்னு சொன்னாங்க. அதுக்கு ஏதோ ஆபரேஷன் எல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா அவ்வளோ ஆபரேஷன் பண்ற அளவுக்குலாம் எங்க கிட்ட பணம் இல்லைங்கய்யா. அதனால சரி மருந்துல கரைக்கணும்னா ரொம்ப காலம் ஆகும், அது வரைக்கும் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. அதனால மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்கய்யா. அப்பப்ப ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னா மட்டும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவாங்கய்யா. என்னம்மா சின்ன குழந்தைக்கு இதயத்துல பிரச்சனைன்றீங்க, தினமும் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்க சொன்னாங்கன்னு சொல்றீங்க. சரி மெடிக்கல் ரிப்போர்ட் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ரிப்போர்ட் எல்லாம் இல்லைங்கய்யா, மருந்து சீட்டு மட்டும்தான் இருக்கு. மருந்து வாங்குறதுக்காக அதை மட்டும்தான் எடுத்திருக்கேன். சரி அதையாவது கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்கய்யா. இந்தாங்கய்யா. டேய் என்னடா, அந்த குழந்தைக்கு இதயத்துல ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டா சக்தி, இவங்க எழுதியிருக்கிற மருந்தை பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குடா. என்னடா ப்ராப்ளம்? இது கார்டியோ மயோபதினு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட்டை சுத்தி ஒரு மசில் மாதிரி ஃபார்ம் ஆகும்டா. அதனால நம்ம இதயத்துல இருந்து நம்ம உடம்புக்கு போற ரத்தத்தோடைய வேகம் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். இதை நம்ம சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் பண்ணல அப்படின்னா, நான் சொல்றேன்டா சக்தி, ஒரு நிமிஷம் இரு. அம்மா இந்த பிரச்சனை குழந்தைக்கு இருக்குன்னு உங்களுக்கு எப்ப தெரிஞ்சது? ஐயா ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி தாங்கய்யா தெரிஞ்சது. அப்பவே டவுன்ல உள்ள ஆஸ்பத்திரிக்கு போனப்போ அவங்க தான் உடனே ஆபரேஷன் பண்ணணும்னாங்க. எங்ககிட்ட ஆபரேஷன் பண்றதுக்கு அவ்வளவு பணம் எல்லாம் இல்லைன்னு சொன்னப்போ, அப்ப ரொம்ப காலத்துக்கு மருந்து சாப்பிட வேண்டி வரும்னு சொல்லி மருந்து கொடுத்தாங்க. அதுல இருந்து நான் தினமும் மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேங்கய்யா. 2-3 மாசம்னா ஆபரேஷன் எல்லாம் பண்ண சொல்லியிருக்க மாட்டாங்களேம்மா, மருந்தே போதுமே, அப்புறம் இதுக்காக ஆபரேஷன் பண்ண சொன்னாங்க?
இல்லைங்கய்யா, இவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சது 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான். ஆனா இந்த பிரச்சனை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே இருக்குன்னு சொன்னாங்க டாக்டர். 2 வருஷத்துக்கு முன்னாடியா? 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னா அப்ப இவ்வளவு நாள் நீங்க பார்க்காம என்னமோ பண்ணிட்டு இருந்தீங்க? ஏன் குழந்தை அப்ப இந்த 2 வருஷத்துல நெஞ்சு வலிக்குதுன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? சொல்லுவாங்கய்யா, ஆனா அப்பெல்லாம் ஏதாவது வாயு பிரச்சனையா இருக்கும்னு நான் ஜீரக தண்ணி அது இது வச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப வலிக்குதுன்னு குழந்தை ரொம்ப துடிச்சு போயிட்டா. அதனாலதான் டவுன்ல உள்ள ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்கலாம்னு பார்த்தப்பதான் இப்படி எல்லாம் சொன்னாங்கய்யா. ஏமா என்னம்மா நீங்க குழந்தை நெஞ்சு வலிக்குதுன்னு 2 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கான்றீங்க. 2 வருஷமா ஜீரக தண்ணியாவே வச்சு கொடுத்துட்டு இருந்தீங்க. அப்பவே உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்கணும் உங்களுக்கு தோணல? ஐயா, உடனே போய் பார்க்கிறதுக்கு ஆஸ்பத்திரி இங்க பக்கத்துல எதுவும் இல்லைங்களேயா, டவுன்ல தான் இருக்கு. டவுன்ல ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரணும்னா குறைஞ்சது ஒரு 2000-3000 கையில பணம் வேணுங்கய்யா. அது இல்லாம போயிட்டு வர முடியாது. அதுக்கு பயந்துக்கிட்டு தான் ஆஸ்பத்திரிக்கே போகாம சரி ஜீரக தண்ணியில சரியாயிடும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கை வைத்தியெல்லாம் பண்ணி பார்த்தங்கய்யா. எதுவுமே சரியாகாததுனால தான் அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தோம். ஏமா 2000-3000 பெருசு? குழந்தைக்கு இதயத்துல பிரச்சனைனா அது அதை விட பெரிய விஷயம் இல்லையா? ஐயா, என்னங்கய்யா பண்றது? 2000-3000ங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் தாங்கய்யா. ஒரு மாசம் ஃபுல்லா கூலி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டாதாங்கய்யா அந்த 2000-3000 கையில கிடைக்கும். அந்த 2000-3000த்தையும் டவுன்ல ஆஸ்பத்திரிக்கு போய் கொடுத்துட்டா அப்புறம் சாப்பாட்டுக்கு என்னங்கய்யா பண்றது? நாங்க மட்டும் இல்லைங்கய்யா, இந்த ஊர்ல எல்லாருமே இப்படிதாங்கய்யா கஷ்டப்படுறாங்க. ஆஸ்பத்திரி எதுவும் இல்லாததுனால எந்த ஒரு பிரச்சனைனாலும் உடனே டவுனுக்கு தான் போகணும். டவுனுக்கு போனா இந்த மாதிரி 2000-3000 செலவாகும்னு பயந்துகிட்டே நிறைய பேர் போகாமே இருக்காங்க. சின்ன வியாதியா இருந்தா நாங்க பண்ற கை வைத்தியத்திலேயே சரியா போயிடும். இல்ல இந்த மாதிரி பெரிய வியாதி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் காசு இல்லாத எங்களுக்கு அந்த கடவுள் விட்ட வழின்னு அப்படியே கடவுள் மேல பாரத்தை போட்டு இருக்க வேண்டியதாங்கய்யா. ஐயா, பஸ் வந்துருச்சுங்கய்யா, மருந்து சீட்டு கொடுக்குறீங்களா? இந்தாங்கம்மா. சரிங்கய்யா, நீங்களும் டவுனுக்கு பஸ்ஸுக்காக தான் காத்திருக்கேன்னு சொன்னீங்க. இதாங்கய்யா டவுனுக்கு போற பஸ், வாங்க. வரோம்மா, நீங்க போங்க. சரிங்கய்யா. கண்ணம்மா வா போலாம். டி மச்சான் சர்ரா பஸ் வந்துருச்சு. நீ ஐஷுவை கூட்டி கிளம்பு. அங்க போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. டி சக்தி, நான் போலடா. போலையா? ஏன்? டி சக்தி, நான் இந்த ஊர்லயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். டேய், என்னடா சொல்ற? ஆமாண்ட சக்தி, அந்த அம்மா சொன்னதை கேட்டல்ல. இந்த ஊர்ல உள்ளவங்கலாம் சரியான மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லாததுனால டவுனுக்கும் போக முடியாம ஏதாச்சும் ஒன்று வந்துட்டா கூட இந்த ஊர்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதுக்கு நீ என்னடா பண்ண போற? டேய், நான் ஒரு டாக்டர்டா. நான் இந்த ஊர்ல இருந்தா இந்த ஊர்ல உள்ளவங்க எது வந்தாலும் உடனே டவுனுக்கு போகணும்னு அவசியம் இல்லைல்ல. நானே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன்லடா. அட போடாங்க இவனே. இந்த ஊர்ல உள்ளவங்க கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக நீ இந்த ஊர்ல இருந்து கஷ்டப்பட போறியா? டேய், என்னடா கஷ்டம்? சரியான மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லாம இந்த ஊர்ல உள்ளவங்க படுற கஷ்டத்தை விடவா நான் கஷ்டப்பட்டு போறேன்? அது மட்டும் இல்ல, அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? ஹார்ட்ல டிஷ்யூ ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால ஹார்ட்டோட பம்பிங் ஸ்பீட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இதையெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சா மருந்துலயே சரி பண்ணிடலாம். ஆனா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்ணா கூட சரி பண்ண முடியாது. இப்ப அந்த குழந்தைக்கு என்ன ஸ்டேஜ்னு தெரியல. ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்டை பார்த்தா தான் தெரியும். ஒருவேளை மருந்துல சரி பண்ற ஸ்டேஜ் எல்லாம் கடந்திருந்தா எப்ப வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் நடக்கலாம். இதே இந்த ஊர்ல ஒரு டாக்டரோ ஒரு ஹாஸ்பிட்டலோ இருந்திருந்தா அவங்க உடனே போய் காமிச்சிருப்பாங்கல்ல. அதனால அந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனைன்னு உடனே தெரிஞ்சு உடனே அதை சரி பண்ணிருப்பாங்கல்ல. இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சது இந்த ஒரு குழந்தை. தெரியாம இந்த ஊர்ல இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்களோ. டே சக்தி, நான் டாக்டருக்கு படிச்சது வெறும் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காகவும் தான். அதனால தான் என் வாப்பாக்கு கூட தெரியாம என் ஹாஸ்பிட்டல்ல தனியா ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். இனி என் வாப்பாக்கு அந்த ட்ரஸ்ட் தெரிஞ்சா அதுக்கப்புறம் இந்த ட்ரஸ்ட் எல்லாம் இருக்குமா என்னன்னு கூட தெரியல. அட்லீஸ்ட் நான் இந்த ஊர்ல இருந்தா இந்த ஊர்ல இருக்கவங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணலாம்லடா. டே, நீ ஹெல்ப் பண்ணணும்னா இந்த ஊர்ல தான் இருந்து ஹெல்ப் பண்ணணும்னாலாம் கிடையாது. நீ வெளியே போய் வேற டவுன்ல பெரிய ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இல்லாதவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண. உனக்கு யாரும் வேண்டாம்னா? டேய், டவுன்ல பெரிய ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வசதியானவங்க தான் வருவாங்க. அவங்கள விட இப்ப இங்க இருக்கவங்களுக்கு தான் என்னோட உதவி தேவை. இங்க பார் சக்தி, நான் படிச்ச படிப்பால என் வாப்பாவோட ஹாஸ்பிட்டலை இந்த தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 ஹாஸ்பிட்டலா கொண்டு வந்தேன். ஆனா இப்போ அந்த படிப்பு இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல பிரயோஜனப்பட்டா அதை நான் அதை விட பெரிய விஷயமா நினைக்கிறேன். டேய், அது இல்லடா சக்தி, நான் முடிவு பண்ணிட்டேன். ஐஷு, நான் இருக்கிற இடம் எதா இருந்தாலும் அங்க என் கூட இருக்கிறதுக்கு உனக்கு சம்மதம் தானே? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க தானங்க நாங்களும் இருக்கணும்.
அப்புறம் நான் ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை செய்யணும், பெரிய வீட்டில் தான் இருக்கணும், அப்படி ஏதாவது உனக்கு ஆசை இருக்கா? அது வந்து அப்படி ஏதாவது இருந்தாலும் அது இப்பத்துல இருந்து வேண்டாம். இனிமே நம்ம இந்த ஊர்ல தான் இருக்க போறோம். இந்த ஊர்ல இருக்கன்னு முடிவு பண்ணதெல்லாம் சரிதான். ஆமா, எங்க இருப்ப? ரோட்லயா? ரோடா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. டி மச்சான், எதுக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுடா. டி சக்தி, என்னை பத்தி உனக்கு தெரியாதா? நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் பிறர் துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினார் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவான். 10ஓடு 11 நீ இல்லை, பேர் சொல்லும் ஒரு பிள்ளை நீதானே. உன் ரத்தம் என் ரத்தம் வேற இல்லை, உதிரத்தில் விதைத்தாய அன்பின் சொல்லை. தலைவா தலைவா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.